வணக்கம் மக்களே. வைட்டமின் சி நிறைந்த ஒரு பழம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நினைவுக்கு வருவது ஆரஞ்சு பழம். வைட்டமின்கள் நிறைந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்றதுனால நிறையவே நன்மைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆரஞ்சு பழங்களை அடிக்கடி சாப்பிட்டு வருபவர்களுக்கு உடல்ல இதயத்திற்கு ரத்தத்தை கொண்டு செல்லும் நரம்புகளுடைய இறுக்கம் ஏற்படுவதை தடுத்து மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை வெகுவாக குறைக்குது. அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் போட்டுட்டு நம்மளுடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அப்படியே ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறையவே விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். நெஞ்சு வலி வராமல் தடுக்கும் ஆரஞ்சில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் இரத்த நாளங்களை விரிவடைய செய்து இரத்த அழுத்தத்தை பார்த்திங்கன்னா சரி செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரஞ்சு பழத்தில் பார்த்திங்கன்னா பிளவோனாய்டு காயங்களையும் உறுப்புகளை ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் சரி செய்யும். உடலை ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டால் அதை விரைவில் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி வெள்ளை அணுக்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய உடலுக்கு நிறையவே நன்மைகள் இந்த ஒரு ஆரஞ்சு பழத்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்சரினால் குடலை ஏற்படக்கூடிய பாதிப்பை தடுத்து செரிமான மண்டலத்தை சரி செய்து தொடர்ந்து ஆரஞ்சு ஜூஸ் குடித்தா சிறுநீரக கற்களை கரைத்து விட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. புற்றுநோயை சரி செய்வதுடன் ஆரோக்கியமான சருமத்தை தரும். மேலும் முதுமையான சருமத்தை விரட்டி இளமையான சருமத்தை நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக அளவிலாக உள்ள நார் சத்து இது பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்க ரொம்பவே பயன்படுது. அது மட்டும் கிடையாதுங்க. இந்த ஒரு ஆரஞ்சு பழத்தில் இரும்பு சக்தி உற்பத்தி செய்வதற்கு போதுமான அளவு வைட்டமின் சி தேவை. ஆரஞ்சில் இது அதிகமாகவே இருக்குது. இதனால் இரத்த சோகையை சரி செய்ய முடியும். அதனால தான் தொடர்ந்து சொல்லுவாங்க, நமக்கு காய்ச்சல் ஏற்பட்டாலோ ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதயத்தில் அடைப்பு இல்லாமல் தடுக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இது இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை சீராக்குவதுடன் நரம்புகளில் இறுக்கம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளும். மேலும் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆரஞ்சு ஜூஸில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இது வெள்ளை அணுக்களை அதிகரிப்பதனால நோய் எதிர்ப்பு மண்டலம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, உங்களுடைய உடல்லையும் சரி குடல் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆரஞ்சு ஜூஸில் பிளவனாய்டு அப்படின்ற ஒரு சக்தி அதிகமாக இருக்குது. இது குடலில் இருக்கக்கூடிய பாதிப்பெல்லாம் தடுக்கும். அதனால் நமக்கு அல்சர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செரிமானம். தினமும் ஆரஞ்சு ஜூஸ் குடித்தா குடல் இயக்கம் சீராயிடும். ஸோ அதனால் நமக்கு செரிமானம் அப்படின்றது மேம்படும். இது மலச்சிக்கல் போன்ற குடல் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுடைய உடலை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் தொடர்ந்து குடிக்கலாம், குளிர்காலத்தில் குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வைட்டமின் சியின் சிறந்த மூலமாக ஆரஞ்சு பழம் திகழுது. இதனை குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா சாப்பிட்டா ஏற்ற ஒரு பழமாக இருக்கும். ஸோ குளிர்காலத்தில் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா இதய நோய், சிறுநீரக பிரச்சனை போன்ற தொற்றுகளுடைய அபாயம் குறையும். மேலும் இது எடை இழப்புக்கு சிறந்த பங்காற்றுது. இது போன்ற நிறைய தகவல்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி, வணக்கம்.